விதமான வியாதிகளும் நிவர்த்தியாகி பூர்ண ஆரோக்கியம் கிடைக்கிறது. 5வது நாள் 6 வயது கொண்ட 5 குழந்தைகள். உபாசனா தெய்வம் காளிகா. எந்த விதமான சத்துருக்கள் இருந்தாலும் அதில் அழிஞ்சு போயிடுறார். நம்மளுடைய சத்துருக்கள் மனதில் இருக்கக்கூடிய சத்ருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகமையை காளிகா தேவி விளக்கி நம் பேரில் மிகவும் ஸ்நேகம் வரும்படியான, நட்பு வரும்படியான அனுகிரகத்தை செய்கிறார். 6வது நாள் 7 வயது கொண்ட 6 குழந்தைகள். உபாசனா தெய்வம் சண்டிகா. இந்த தெய்வத்தை உபாசிக்கிறதுனால நல்ல செல்வ செழிப்பு ஏற்படுறது, நல்ல ஐஸ்வர்யம் நம்ம குடும்பத்தில் நிறைஞ்சி இருக்குது. பொருள்களோ பணமோ செல்வங்களோ தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும்படியான ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது. 7வது நாள் 8 வயது கொண்ட 7 குழந்தைகளை பூஜை பண்ணுறோம். உபாசனா தெய்வம் சாம்பவி. சாம்பவியினுடைய அனுகிரகத்தினால சகல ஜனங்களும் நம்மக்கிட்ட பிரியமாக இருக்கா. ஜனவசியமும் ராஜவசியமும் ஏற்படுறது. ராஜாக்கள் அதிகாரிகள் எல்லாம் நம்மக்கிட்ட பிரியம் ஏற்படும்படியாக சாம்பவி தேவி அனுகிரகம் பண்ணுறார். 8வது நாள் 9 வயது கொண்ட 8 குழந்தைகளுக்கு பூஜை பண்ணுறோம். உபாசனா தெய்வம் துர்காதேவி. துர்காதேவியினுடைய அனுகிரகத்தினால நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான துக்கங்களும் விலகிறது. வியாதி பீடை முதலிய துக்கங்கள் எல்லாம் விலகி தாரித்ரியங்கள் எல்லாம் விலகிறது. எந்த விதமான தரித்திரமும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையும்படியான அனுகிரகத்தை துர்காதேவி செய்கிறார். 9வது நாள் 10 வயது கொண்ட 9 குழந்தைகளை பூஜை பண்ணணும். உபாசனா தெய்வம் சுபத்ரா. எதெல்லாம் நம்ம வேணும்னு விரும்புகிறோமோ அத்தனை விதமான காமியமான பலன்களையும் அந்த சுபத்ரா தேவி கொடுக்குறார். இப்படி கன்னியா பூஜைகள் செய்வதும் ஒரு வழக்கமாக இருந்துன்னு வர்றது. பூஜை செய்யக்கூடிய காலத்தில் பூஜைகளுக்கென்று பிரத்யேகமாக சில நியமங்கள் நாம் கையாள வேண்டும். வேதம் சொல்லும்போது பரோட்ச பிரியாய் வகி தேவாக அப்படின்னு சொல்கிறது. தேவர்கள் தெய்வங்கள் எல்லாம் மறைந்து இருப்பதையே விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட தெய்வங்களை சந்தோஷப்படுத்தணும். அதற்கு பல நியமங்கள் அவசியமாகிறது. நம்மளுடைய க்ஷேமத்துக்காக, நம்முடைய நன்மைக்காக நாம் தெய்வங்களை உபாசிக்கிறோம். அதற்கு தலையை நன்னா முடிஞ்சுட்டு பூஜை பண்ணணும். பிரித்து போட்டுன்னு பண்ணக்கூடாது. தலைமுடியை நிறையா வளர்த்துக்க முடியும்னா அது ரொம்ப நல்லது. நிறைய தலைமுடியை வளர்க்கறதுனால ரோமங்களினுடைய பாரம் அதிகரிப்பதன் மூலம் நிறைய இரத்த ஓட்டம் ஏற்பட்டு புத்தியினுடைய வேகமும் செயல்பாடும் சிறப்பாக இருக்கிறதாக சொல்கிறேன். அதுபோல் நெத்தியில் ஏதாவது இட்டுன்னு தான் பூஜை பண்ணணும். குங்குமம், சந்தனம், மஞ்சள் இது மாதிரியான மங்கள திரவியங்களை இட்டுண்டு பூஜை பண்ணணும். 2 புருவத்திற்கும் இடைப்பட்ட அந்த இடத்துல மோதிர விரல்னால் குங்குமத்தை இட்டுக்கும்போது அந்த இடம் மறையப்பட்டு மற்றவர்களுடைய எண்ணங்கள் நம்மளை தாக்காதபடி நம்மளை பாதுகாக்கிறது அந்த குங்குமம். மேலும் அந்த இடத்துல மோதிர விரலை வச்சு அமுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் இதய பகுதியோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நம்மளுடைய பரபரப்பு, டென்ஷன் இவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது. ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லக்கூடிய இதய நோய் வருவதற்குரிய வாய்ப்புகள் ரொம்ப குறையிறது. மேலும் பாரம்பரியமான உடைகளை உடுத்தின்னு நம்ம செய்யும்போது பூஜா காலங்களில் ஒரு கண்ணியமான உருவ அமைப்பும் ஏற்படுறது. 9 நாட்களும் முடிஞ்சதுன்னா நம்ம ஸ்ரத்தையாக பூஜை பண்ணலாம். ஒருவேளை 9 நாளும் பண்ண முடியலன்னா கடைசி 3 நாட்கள் பண்ணலாம். அல்லது 1, 4, 7, 9 முதலிய நாட்களில் செய்யலாம். அல்லது ஒரே ஒரு நாள் மட்டும் கடைசி தினமாவது செய்யலாம். சரஸ்வதி பூஜைன்னா சரஸ்வதிக்கு மட்டும் செய்யக்கூடிய பூஜை அல்ல இது. துர்காலட்சுமி, சரஸ்வதி 3 தேவதைகளுக்கும் உரிய பூஜை தான் இது. அந்த பூஜையை செய்தாலே எல்லா நாளும் செய்ததற்கு உரிய ஒரு பலன் நமக்கு கிடைச்சிடும். முடியலன்னா அந்த மந்திரங்களை சிரவணம் பண்ணலாம். இந்த மந்திரங்களை பூஜை பண்ண முடியலனாலும் வெறும்னு போட்டு தினம் ஒரு தடவை கேட்கறதுனாலேயே நமக்கு தாயாரினுடைய அனுகிரகம் கிடைக்கும். மேலும்
தேவி பாகவதம், தேவி மாஹாத்மியம், லலிதா சகஸ்ரநாமம், தேவி ஸ்தோத்திரங்கள், அபிராமி அந்தாதி, தேவியை பற்றியதான பாடல்கள் முதலிய எந்த விதமான தெய்வ சிந்தனையை கொடுக்கக்கூடிய செயலுமே நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும், தாயாரனுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கும். கணந்தாள் வெங்கைய முகனும் கந்தனும் சம்பந்தனும் பாலுண்ட கும்பத்தனத்தாளே, அறம் வளர்த்த கரத்தாளே, திரிபுரங்கடழலாய் வேவச் சினத்தாளே, சிறியோர்கள் செய்த பிழை பொறுத்திரக்கம் செய்யும் செய்ய மனத்தாளே, நின் கமல மலர்த்தாளே, என்றலை மேல் வைத்தாள் வாயே. கணந்தாள் வெங்காய முகனும் கந்தனும் சம்பந்தனும் பாலுண்ட கும்பத்தனத்தாளே. தாயார் பார்வதி தேவி கணேசனோ முருகனோ சம்பந்தனும் ஞானப்பால் ஊட்டித்தானே அவர்கள் வளர்த்தார். அப்படி ஞானத்தை கொடுத்த ஸ்தனத்தை கொண்டவளே, அறம் வளர்த்த கரத்தாளே, சத்புத்தியும் அனுகிரகமும் செய்து அறம் வளர்த்த தர்மங்களை வளர்த்த கரத்தை கொண்டவளே, திரிபுரங்க டழலாய் வேவச் சினத்தாளே, திரிபுராசுரர்களை சம்ஹாரம் செய்த சிவனுக்கு பிரியமானவளே, சினத்தினால் மன்மதன எரிச்ச அமாக்னி தகனம் செய்த சிவபுரானுக்கு பிரியமானவளே, சிறியோர்கள் செய்த பிழை பொறுத்திரக்கம் செய்ய மனத்தாளே. என்னை போன்ற சிறியோர்கள் செய்யும் பிழைகளை பொறுத்து இரக்கம் கொண்டு நல் வழியை காண்பிக்கும் உயர்ந்த மனத்தை கொண்டவளே, நின் கமல மலர்த்தாளே, உனது மலர் பாதங்களை என் அலை மேல் வைத்து ஆழ்வாயே. என்னுடைய ஹிருதய பீഠத்தில் உன்னுடைய சரண கமலங்களை வச்சு என்னை ஆழ்வாய் உன்னுடைய கருணையினால். இப்படிப்பட்ட தேவி, அந்த தேவியை தான் நம்ம உபாசனை பண்ண போகிறோம். இந்த நவராத்திரி பூஜையினால் மகிஷாசுர வதத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மக்கிட்ட 3 குணங்கள் இருக்குது. தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம். தமோகுணம்னா சோம்பேறித்தனம், தீய சேர்க்கை, அறியாமை, பேராசை, பரஹிம்சை. தமோகுணமான குணங்களை அழித்து ரஜோகுணமான இல்லை ஆக்டிவாக இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு, நல்ல செயல்பாடு, நல்லவர்களின் சேர்க்கை, விடாமுயற்சி, வெற்றி, சாதனைகள், ஆன்மீக ஈடுபாடு, இவைகள் எல்லாத்தையும் சாதித்து ஆட்கொண்டு சத்துவகுணமான உயர்ந்த நோக்கம், அன்பு, கருணை, ஜீவகாருண்யம், பற்றற்ற தன்மை, ஆன்மீக சாதனை, பகவத் பக்தி, சாந்தம், மகிழ்ச்சி, ஆனந்தம், ஞானம், இவைகளில் நிலைத்து இருக்கக்கூடிய சத்வகுணத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கிறத காமிக்கிறத போல் இந்த நவராத்திரி உபாசனை 3 தேவிகளினுடைய உபாசனை நமக்கு காமிக்கிறது. அவைகள் எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து ஸ்ரத்தையாக பூஜை பண்ணி நம்ம குடும்பத்தில் என்ன விதமான சிரமங்கள் இருந்தாலும் தாயார் பராசக்தி தேவி, துர்காலட்சுமி, சரஸ்வதி முதலிய தெய்வங்கள் எல்லாம் நம்மளுடைய சிரமங்கள் எல்லாத்தையும் விலக்கி நீண்ட ஆயுள், உயர்ந்த ஆரோக்கியம், குறையாத செல்வம், நிறைந்த நிம்மதி, வளரும் புகழ், அழியா அறிவு முதலிய எல்லா விதமான நன்மைகளோடையும் க்ஷேமங்களோடையும் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கும்படியாக தாயார் பராசக்தி தேவி அனுகிரகம் பண்ணணும். மென்மேலும் நல்ல விஷயங்கள்லேயே, நல்ல வாழ்க்கையிலேயே, நல்ல செயல்லையே நம்ம ஈடுபடும்படியான சத்புத்தியையும் தாயார் துர்காலட்சுமி, சரஸ்வதி, பராசக்தி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம். ராஜாவாத்தியார். மஞ்சள் பொடி, சந்தனம், குங்குமம், உதிரி புஷ்பம், தொடுத்த புஷ்பம், பூமாலை, ஊதுபத்தி, சூடம், சாம்பிராணி, அரிசி, தயிர், தேன், விளக்குத்திரி, மாவிளக்கொத்து, எண்ணெய், நெய், பஞ்சாமிர்தம், தீப்பெட்டி, பாலும் தேனும் கலந்து இவைகளெல்லாம் வச்சு ரெடியாக வச்சுக்கணும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. விளக்கு ஏற்றின பிறகு அங்கே இருக்கக்கூடிய சுவாமி படம் எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணணும். அதன் பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணணும். ஓம் த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவம் தேவோ ப்ருஹஸ்பதி த்ருவந்த இந்திரஸ்சாக்னிஸ்ச ராஷ்ட்ரம் தாரயதாம் த்ருவம்
पर्वत इवाविचाचलिः इन्द्र इवेह ध्रुवस्थिष्ठ इह राष्ट्रमुधारय अभितिष्ठपृतन्यतः अधरे सन्तु सत्रवः इन्द्र इव वृत्रः तिष्ठ சுமுகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்த உடனேயே கிழக்கு அல்லது வடக்க பார்த்து உட்காந்துக்கணும். பஞ்சபாத்திர உத்திரணியில் இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்து 3 தடவை சாப்பிடணும். ஓம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. 2 சோபனாட்சத மஞ்சள் அட்சதையை கையில் எடுத்துட்டு தலையில் கொட்டிக்கணும் 5 தடவை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணணும். ஓம் பூ ஓம் 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 2 கையும் சேர்த்து வலது மடியில் வச்சிருந்து மமோபாக்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதேः அங்க்ரியுகம் ஸ்மராமி கரிஷ்யமாணஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரி சமாப்தியர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. கையில் வச்சுருக்கக்கூடிய அக்ஷதையை கிழக்கு மேற்கு வடக்கு ஏதாவது ஒரு திக்கில் கீழே போடணும். ஜலத்தை தொட்டு கையால் அமைக்கணும். அப்பவுபஸ்பிருஷ்ய மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும். எதிர்க்க ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் பிள்ளையாருக்கு நைவேத்தியத்துக்கு வச்சுக்கணும். பாத்தியம் விடுறதுக்கு ஜலம் விடுறதுக்கு ஒரு சின்ன கிண்ணம் வச்சுக்கணும் பக்கத்தில். 2 அக்ஷத புஷ்பம் கையில் எடுத்துட்டு மந்திரம் முடிஞ்ச உடனே பிள்ளையார் தலையில் போடணும். அகஜா ஆனன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே பூர்புவஸ்ஸுவரோ அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் மகாகணபதிம் தியாயாமி. இன்னும் 2 அக்ஷதை எடுத்து போடணும். மகாகணபதிம் ஆவாஹயாமி. இன்னும் 2 அக்ஷதை எடுத்து போடணும். சபரிவார மகாகணபதயே நமோ நமஹ. ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. ஒரு உத்ரணியாக ஜலத்தை எடுத்து பக்கத்தில் இருக்க கிண்ணத்தில் விடணும். பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி. அர்க்யம் சமர்ப்பயாமி. ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. கையில் ஒரு உத்ரணி ஜலத்தை விட்டு பிள்ளையார் தலையில் தெளிக்கணும். சபரிவார மகாகணபதயே நமோ நமஹ. சுத்த உதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஸ்நானாங்கம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதையாக எடுத்து பிள்ளையாருக்கு போடணும். வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. உபவீத ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. மோதிர விரல்னால சந்தனத்தை எடுத்து பிள்ளையாருக்கு இடணும். அலங்கரணார்த்தம் திவ்ய கந்தான் தாரயாமி. கந்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. குங்குமம் இடணும். பிறகு அக்ஷதை போடணும். அக்ஷதான் சமர்ப்பயாமி. தொடுத்த புஷ்பம் இருந்தால் அதை எடுத்து பிள்ளையாருக்கு சாத்தணும். புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. உதிரி புஷ்பம் ஒன்று எடுத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணணும். ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணகாய நமஹ.
ஓம் லம்போதராய நமः. ஓம் விகடாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் தூமகேதவே நமः. ஓம் கணாத்யக்ஷாய நமः. ஓம் பாலச்சந்திராய நமः. ஓம் கஜானனாய நமः. ஓம் வக்ரதுண்டாய நமः. ஓம் சூர்பகர்ணாய நமः. ஓம் ஹேரம்பாய நமः. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமः. ஓம் மகாகணபதயே நமः. நானாவித பரிமள பத்திரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. 2 அக்ஷதை எடுத்து பிள்ளையார் மேலே போடணும். தூபதீபார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அந்த வெத்தலைப்பாக்கு பழத்தை ஜலத்தை 3 முறை தெளித்து 3 முறை சுற்றி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணணும். பூர்புவசுவஹ அமிர்த அமிர்தோத்பவ அமிர்தேஸ்வர அமிர்தவர்ஷண அமிர்தம் ஸ்ராவய ஸ்ராவய ஸ்வாஹா. மகாகணபதயே நமः. யதாபாகம் கதலீபலம் நிவேதயாமி. ஒரு உத்ரணி ஜலம் விடணும் அந்த கிண்ணத்தில். ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. வெத்தலை பாக்கில் ஒரு உத்ரணி ஜலம் விடணும். பூகீபல சமாயுக்தம் நாகவல்லி தளைர்யுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். மகாகணபதயே நமः. கற்பூரதாம்பூலம் சமர்ப்பயாமி. சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமி. கையில் 2 அக்ஷத புஷ்பம் எடுத்துன்னு பிரார்த்தனை பண்ணணும். நமோ நமः கணேசாய. நமஸ்தே சிவசூனவே. நிர்விக்னம் குரு தேவேஷா. நமாமி த்வாம் கணாதிபா. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. மகாகணபதயே நமः. இஷ்டதேவதாभ्यो நமः. குலதேவதாभ्यो நமः. குருபரம்பராभ्यः நமோ நமः. பிரார்த்தனாः சமர்ப்பயாமி. பிள்ளையார் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இன்னும் 2 அக்ஷதை புஷ்பம் கையில் எடுத்துட்டு சங்கல்பம் பண்ணிக்கணும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜ